ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். பிதுக்கம்பருப்பை வச்சு நம்ம வடை செய்யலாம். ரொம்பவே யூனிக்காக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் 4 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன். கொஞ்சோண்டு தோல் உரிக்காமல் இருக்கிற பூண்டு ஒரு 10லேருந்து 15 பூண்டு எடுத்திருக்கேன். ஒரு 5 கிராம்பு, ஒரு குட்டி சைஸ் பட்டை, அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சைஸ் இஞ்சி எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இது ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். வழக்கம் போல் நம்ம பருப்பு வடை அந்த மாதிரி தான் செய்வோம். இது ரசம் சாதம், தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். பிதுக்கம்பருப்பு இருந்துச்சுன்னா ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். கிட்ஸ்க்கு ரொம்பவே பிடிக்கும், ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. இப்போ இது மிக்ஸி ஜார்லேருந்து எல்லாமே நான் ஒரு பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் பார்த்திங்கன்னா பிதுக்கம்பருப்பு நான் போட்டுக்கிறேன். தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க, தண்ணி இல்லாமல் தான் நம்ம அரைக்கணும். இந்த பிதுக்கம்பருப்புலேருந்து தண்ணி வரும், அதுவே கரெக்டாக இருக்கும். பல்ஸ் மூடில் போட்டு எடுத்துக்கோங்க. ஓரளவுக்கு கொரகொரப்பாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நான் இந்த அளவுக்கு நான் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நான் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். பிதுக்கம்பருப்பு பிதுக்கின உடனே செஞ்சிங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஒரு க்ளீனான டவல் மேலே போட்டு கொஞ்சம் நேரம் காய விட்டுட்டு நீங்கள் அரைச்சிங்கன்னா ரொம்ப சூப்பராக வரும். இப்போ இது எல்லாத்தையும் நான் பவுலுக்கு நான் மாற்றிக்கிறேன். நான் கொஞ்சமாக அரைக்காமையும் எடுத்து வச்சுருக்கேன். இந்த பருப்பு நான் அப்படியே சேர்த்துக்கிறேன். வடை சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த முழு பருப்பு. இப்போ இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக கொத்தமல்லி நான் ஆட் பண்ணிக்கிறேன். ரொம்ப பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கிறேன். இது கூட பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஒரு பிஞ்ச் அளவுக்கு நான் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஆனியன் கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப பொடியாக கட் பண்ணிவிட்டு. நான் ஆனியன் எதுவும் சேர்க்காம தான் செய்ய போகிறேன். கண்டிப்பாக தண்ணி எதுவும் ஆட் பண்ணாமல் தான் செய்யணும். தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப தண்ணியாக ஆகிடும். பாருங்கள், எனக்கு கரெக்டான பதத்தில் கிடச்சிருக்கு. கண்டிப்பாக தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இப்போ பாருங்கள், வடை மாவு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க ஆயில் சூடு பண்ணிக்கலாம். வடை பொரிக்கிற அளவுக்கு நம்ம ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், ஆயில் நல்லா சூடாகிடுச்சு. நம்ம வடை மாவு தட்டி ஆயிலில் போட்டுக்கலாம். நீங்கள் பால் ஷேப்பில் பிடிச்சி வச்சுட்டு நீங்கள் 2 கையில் ப்ரெஸ் பண்ணி வடை மாதிரி செஞ்சாலும் ஓகே. அப்படி இல்லைன்னா ஒரே கையில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி விரலில் தட்டி போட்டாலும் கரெக்டாக வரும். உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் செஞ்சுக்கோங்க. பிகினர்ஸாக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் அதுக்கப்புறமா தட்டி போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நான் விரலில் தட்டி போட்டுக்கிறேன். மாவு சூப்பராக வந்திருக்கு. நீங்கள் ஆயிலில் போட்டதுமே பிரிஞ்சிடுமோ அப்படின்ட்டு ஒன்றும் கவலைப்படாதீங்க, ரொம்ப சூப்பராகவே வடை வரும். நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சு தான் நீங்கள் செய்யணும். மீடியம்லோ இல்லைன்னா ஸ்லோவில் வச்சிங்கன்னா ஆயில் வடை நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதனால் ஹை ஃப்ளேமில் வச்சு பண்ணிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப சூப்பராக வரும். ரொம்ப வெளியில் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், உள்ளே ரொம்ப சாஃப்டாக வரும். ஃப்ளேம் பார்த்திங்கன்னா ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த 2 சைடும் நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. 2 சைடு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமையே பார்த்துட்டு இருக்கீங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் நெக்ஸ்ட் வீடியோஸ் அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். இப்போ பாருங்கள், நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் கூட இது வேகணும். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் ரசம் சாதம், அப்புறமா பார்த்தீங்கன்னா தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காம்பினேஷன். பார்த்தீங்கன்னா இது நீங்கள் பிதுக்கம்பருப்பில் தான் செஞ்சுருக்கீங்கன்ட்டு யாராலும் சொல்ல முடியாது, நீங்கள் சொன்னால் தான் உண்டு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு வாட்டியாச்சும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவரைக்காய் பார்த்திங்கன்னா சீசனில் இருக்குது. பாருங்கள், நான் இன்னொரு பேட்ச் கூட இதே மாதிரி நான் செஞ்சுக்கிறேன். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ரோல் பண்ணி வச்சுட்டு நீங்கள் செஞ்சுக்கோங்க.
யாரெல்லாம் இந்த பிதுக்கம்பருப்பு வடை செஞ்சு சாப்பிட்டுருக்கீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். அப்போ எனக்கு கொஞ்சம் கூட மோட்டிவேஷனாக இருக்கும். இதே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதை நான் எடுத்துக்கிறேன். ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஸ்கூல் கூட ஸ்நாக்ஸ் பாக்ஸை செஞ்சு கொடுங்க, கொஞ்சம் யூனிக்காக இருக்கும். பாருங்கள், பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது கூட நீங்கள் கெச்சப் வச்சு சாப்பிட்டீங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் நார்மலாக கூட சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. பாருங்கள் உள்ளெல்லாம் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வெந்திருக்கு. இது கூட நீங்கள் ஆனியன் கூட நீங்கள் பொடியாக கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கூட ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி கெச்சப் வச்சு சாப்பிட்டு பாருங்கள், இன்னும் டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஆப்ஷனல் தான், உங்கள் கிட்டே இருந்துச்சுன்னு நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். கெச்சப் கூட பார்த்திங்கன்னா உள்ளே சூப்பராக க்ரீன் கலரில் இருக்கும், வெளியில் பார்த்திங்கன்னா கோல்டன் ப்ரௌன் கலரில் இருக்கும். பார்க்கவே ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன்னா அப்போல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. நான் நெக்ஸ்ட்டில் பார்க்குறேன். பாய்.